அண்ணாமலை தீபத் திருவிழா 8ஆம் நாள் பிச்சாண்டவர் வீதி விழா. அவருடைய வரலாறு. சுவாமி பிச்சாண்டவருக்கு பள்ளிதேர் பிரான் என்ற வேறு ஒரு பெயரும் பிச்சாடனர் என்ற பெயரும் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. சுவாமி ஏன் பிச்சாண்டவர் பிச்சை எடுக்கும் அவதாரம், பிச்சை வாங்கும் அவதாரம் எடுத்தார் என்றால், தாருகாவனத்தில் முனிவர்கள் வசித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த முனிவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, யாகம் செஞ்சா போதும், யாகமே கடவுள், மற்ற யாருமே கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு ஆணவத்தோட அகம்பவத்தோட வாங்கி வராங்க, கடவுளை வணங்காம. அவர்களுடைய எண்ணத்தையும் அவருடைய தவறையும் உணர்த்துவதற்காக சுவாமி என்ன செய்கிறாரு, பிச்சாடனர் வேடம் அணிந்து, அதாவது திருமேனியாக அவதாரம் எடுத்து இளைஞனாக, அழகிய தோற்றம் கொண்ட கவரும் இளைஞனாக அவதாரம் எடுத்து, கூடவே பெருமாளை கூப்பிட்டு மோகினி அவதாரம் எடுக்க செய்து, அந்த மோகினியுடன் அவரும் அந்த தாருகாவனத்துக்குள்ளே வராங்க. அங்கே வந்த உடனே அங்கிருந்த முனிவர்களுடைய பெண்டிர்கள் சுவாமியினுடைய அழகிய தோற்றத்தையும் கவரும் திருமேனியையும் பார்த்து அவர் பின்னாலேயே கணவர்களை விட்டுவிட்டு அவர் பின்னாடியே காதல் வயப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். முனிவர்களோ மோகினியினுடைய அழகை மயங்கி, அப்படியே மயங்கி மோகினி பின்னேயே அவர்களும் சென்று கொண்டு இருக்கும் இந்த தருவாயிலே முனிவர்கள் திடீரென தங்களுடைய நிலையை உணர்ந்து, தங்களுடைய மனைவிமார்கள் இப்படி சென்று கொண்டிருக்கின்றார்களே, நாமும் இப்படி சென்று கொண்டிருக்கின்றோமே, இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த இளைஞன் தானே என்று அவர் மீது கோபத்தில் யாகத்தை நடத்தி, அந்த யாகத்தில் புலி, பாம்பு, சூளம், மான், பூதப்படை, வெண்தலை, உடுக்கை, அப்புறம் மிருகங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி சுவாமி மேலே ஏவி விடுறாங்க. உடனே சுவாமி என்ன செய்கிறாரு, ஆபத்தாண்டவன் இல்லையா, அநாத ரட்சகன் இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஏவிய அனைத்தையும் தான் ஆடையாகவும் அணிகலன்களாகவும் கையில் வைத்துக்கொள்ளும் கருவிகளாகவும் அதையெல்லாம் வாங்கிக்கிறார். அவைகளும் சுவாமியை கொல்ல முடியாமல் சுவாமியிடம் தஞ்சம் புகுந்து சுவாமிக்கு அடைக்கலமாகி சுவாமியை வணங்கும் நிலையில் சுவாமிக்கிட்ட போயிடுறாங்க. உடனே அவர்கள் கோபப்பட்டு என்ன செய்கிறாங்க, முனிவர்கள் யாகத்தீயை மேலும் தீயை மூட்டி சாமி மேலே விடும்போது அந்த தீயை கையில் ஏந்தி சுவாமி திருநடனம் புரிகிறார். அற்புதமான நடனம், தீயை கையில் ஏந்தி நடனம் புரிகிறார். இதை பார்த்த உடனே, ஓஹோ, வந்திருப்பது முழுமுதற் கடவுள் தான், பரம்பொருளே, அப்படிதான் நினச்சி உணர்ந்து சுவாமியை வணங்கி தங்களுடைய தவறை உணர்ந்து நின்றார்கள். உடனே சுவாமி என்ன செய்கிறாரு, அவர்களை ஏற்றுக்கொண்டு மோகினி அவதாரம் எடுத்த பெருமாளை அவர்களுக்கு காட்சி கொடுத்து, பெருமாளாக காட்சி தர வைத்து, தானும் அவதாரம் எடுத்த இந்த கோலத்திலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்து கொண்டார். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த அவதாரம் தான் பிச்சாடனர் அவதாரம், பிச்சாண்டவர் அவதாரம். இது மதுரையில் சிற்பமாக இருக்குது. அதே போல் திருக்கழுக்குன்றத்தில் 9ஆம் நாள் திருவிழாவும் நடக்குது. சிதம்பரத்தில் 8ஆம் நாள் திருவிழாவுக்கு பிச்சாடனர் வீதி விழா வரார். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த காட்சி தான் சுவாமி உண்டியில் பிச்சை எடுக்கும் அவதாரமாக வந்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அற்புதமான பெருமாள் பாருங்கள், மோகினி அவதாரத்துக்காக காமிச்சிருப்பேன். இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய அருளை பெற்று வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு அரோகரா.